வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு அன்றைய தினம் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கும்பமாசம் மாசி மாதம் சிதம்பரத்திலையும் சரி, அனைத்து சிவன் கோவில்களிலும் சரி, ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய நடராஜ பெருமானுக்கு இரவு வேளையில் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடக்கும். மாசி மாதம் அபிஷேகம் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாசி மாத அபிஷேகம் அப்படிங்கிறது நடராஜ பெருமானுக்கு ஒரு வருஷத்தில் 6 நாள் அபிஷேகமானது நடைபெறும். இந்த 6 நாள் அபிஷேகத்தில் அவ்வளவு விசேஷம்னு சொல்லியிருக்கு இந்த மாசி மாதத்தில் வர. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வருது. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்னு சொன்னேன். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2024 வியாழக்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானதை வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் 10ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி 22/2/2024 பிப்ரவரி மாதம். சூரிய உதயமானது காலை 6:36 அயனம் உத்தராயணே. ருது சிசர ருதௌ. மாசமானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது திரையோதசி திதி 21 நாழிகை 43 வினாடி. அதாவது பிற்பகல் 3:17 வரை. அதன் பிறகு சதுர்தசி திதியானது ஆரம்பமாகிறது. சிரார்த்த திதியானது அதிதி திதி. அதாவது அதிதி திதி அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மாசி மாதத்தில் சுக்லபக்ஷ வளைபிறை சதுர்தசி திதியானது அதிகமாக உள்ளது, அதிகமான நாளாக இருக்குன்ட்டு அர்த்தம். அதனால் நாம் அனைவரும் அதிதி திதி நாளன்று நமது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய தினத்தில் மொத்தத்தில் என்ன அப்படின்னாக்கா, பித்ருக்களுக்கு எந்த விதமான வருஷா வருஷம் நம்ம செய்யக்கூடிய அந்த சிரார்த்தம் திதி தவசம் இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு தான் சொல்றதுக்கு சாஸ்திரமே. கண்டிப்பாக இன்றைக்கி யாரும் செய்யாதீங்க உங்கள் பித்ருக்களுக்கு வருஷா வருஷம் செய்கிற சிரார்த்தத்தை. சூரிய வம்சாரிகள் சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாரிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது மாக
மாசி மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வளர்பிறை அதிதி திதி வாசனம் குருவாசரே கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 29 நாழிகை 45 வினாடி மாலை 6:30 வரை. அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது மாக மாதம் மாசி மாதம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிறவிகளாக பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனப்படுத்த தினத்தன்றே இருக்கக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுபபலன்கள் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் ஜனனப்படுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினமையானால் 100 மடங்கு அசுப பலனானது கண்டிப்பாக நம்மை வந்து சேரும். இதுவும் உண்மைதான். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 6:30 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமய நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலே நடக்கும். ராகு காலம் பிற்பகல் 2:06 முதல் 3:36 வரை. யமகண்டமானது காலை 6:36 முதல் 8:06 வரை. குளிகை காலமானது காலை 9:36 முதல் 11:06 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 9:36 முதல் பிற்பகல் 12:06 வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். சூலமானது தெற்கு. பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு அதிகாலை 5:36 முதல் பிற்பகல் 12:03 வரை சந்திராட்டமம். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பிற்பகல் 12:03 முதல் மாலை 6:30 வரை சந்திராட்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை 6:30 முதல் பின்னரவு 1:03 வரை சந்திராட்டமம். பூர்வாஷாடா நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு பின்னரவு 1:03 முதல் வெள்ளிக்கிழமையன்று காலை 7:36 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.